எப்போ ஒரு மனுஷன் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி இருக்கிறான் அப்படின்னா, ஒரு பக்கம் உலக ஜனங்களுக்கு கர்த்தரை குறித்து தெரியாது. ஆனால் இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் இருப்பார்கள், ஆனால் கர்த்தருக்கு அவங்களுக்கு என்ன இருக்காது? சம்பந்தம் இருக்காது. ஒரு மனிதன் எப்போ தேவ பிரசன்னம் இழக்கிறான், இங்க இயேசு கிறிஸ்து கூட ஏன் தேவ பிரசன்னத்தை இழக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவனை விட்டு இயேசு ஏன் பிரிக்கப்பட்டார், ஏன் அவர் கர்த்தருடைய பிரசன்னத்தை இழக்க நேரிட்டது அப்படின்னா, பாவமே அறியாத அவர் இப்ப என்னவானாரு? பாவமானார். முழு உலகத்தினுடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டதினால் இந்த பாவம் தேவனை விட்டு அவர் என்ன செய்தது? பிரித்தது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவத்தின் கிரியைகள், அது சுவாபமாகவோ பாவ பழக்கமாகவோ அருவருப்பான இச்சைகளாகவோ அல்லது ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவோ தேவ பயம் இல்லாத தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற வாழ்க்கையா இருக்குமானால், அந்த மனிதன் ஒருவேளை சபைக்குள் இருந்தாலும், அந்த மனிதன் ஊழியம் செய்தாலும், அந்த மனிதன் அழகாய் ஜெபிக்கிறதை போல இருந்தாலும், அந்த மனுஷனுக்கு வேத அறிவு அதிகமாக இருந்தாலும், அந்த மனிதனுக்குள் தேவ பிரசன்னம் இருக்காது. பாவம் நம்மை தேவனை பிரிக்கும். பாவத்தோடு ஒரு மனிதன் தேவனுடைய பிரசன்னத்தை வாழவே முடியாது. நமக்குள்ள பாவத்தை வச்சுக்கிட்டு, மனம் திரும்பாம சில சுவாபங்களை வச்சுக்கிட்டு, நமக்குள்ள சில அருவருப்பான காரியங்களை உள்ள வச்சுக்கிட்டு, கர்த்தர் இதை தூக்கி வெளியே வீசுன்னு சொல்லியும் அந்த அழுக்கையும் அந்த அருவருப்பையும் அசிங்கத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு நாம் தேவனை தரிசிக்கவும் முடியாது, தேவனை ஆராதிக்க முடியாது. அப்படியே ஆராதித்தாலும் அது பாரம்பரியம், தேவன் இல்லாத ஒரு ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்ம சபைக்கு வரலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம், ஆனால் நமக்குள்ள அநேக அசிங்கங்கள் இருக்குமானால், சில பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா சுவாபமே அசிங்கமா இருக்கும், சுவாபமே அருவருப்பா இருக்கும். பொல்லாத குணங்கள், பொல்லாத சுவாபம், பொல்லாத முரட்டு காரியங்கள், சில பேருக்குள்ள இச்சை, சில பேருக்குள்ள அருவருப்பான சிந்தைகள், சில பேருக்குள்ள தவறான பழக்கங்கள், சில பேருக்குள்ள பண ஆசை, சில பேருக்குள்ள உலக சிற்றின்பங்கள், சில பேர் தேவனை விட உலகத்தை அதிகம் நேசிக்கிற இருதயம். இப்படிப்பட்டவர்கள் சபைக்குள் இருந்தாலும், ஊழியம் செய்தாலும், கர்த்தரை ஆராதித்தாலும் தேவ பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தாங்க ஆண்டவர் விரும்பல. மரணத்திலிருந்து தம்மை ரட்சிக்க வல்லவரை நோக்கி என்ன செய்தாரா? கண்ணீரோடு, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், தேவனோடு வாழ்கிற தேவ பிரசன்னம் உள்ள வாழ்க்கைக்காக கண்ணீரோடு ஜெபித்தார். நம்மளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு மனிதன் பாவம் செய்வானால் கர்த்தருடைய பிரசன்னத்தை அவன் இழந்து போவான். நீ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகளையும் ஊழியக்காரர்களையும் தன் பிள்ளைகளையும் பரிசுத்தாவை நிரப்பி நடத்தினார். ஆனால் அந்த மனிதன் அபிஷேகம் பெற்றவன் பாவம் செய்யும் பொழுது ஆவியானவர்கிட்ட என்ன செய்வார்? விலகிடுவார். பழைய ஏற்பாட்டில் சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் ராஜாவாக, அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆனால் அந்த சவுல் எப்போ கர்த்தர் வார்த்தை மீறி துணிகரமாய் பாவம் செய்தானோ, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார். தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள் பாவத்தினால். இதே நீ புதிய ஏற்பாடு வரும் பொழுது நம்மை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனால் நாம் பாவம் செய்யும் பொழுது நம்மளை விட்டு முழுதும் விலகி போறதில்லை, நமக்குள்ள இருக்கிறார், ஆனால் துக்கத்தோடு இருக்கிறாராம். நீ எபேசியர் 4:30 வாசித்தீங்கன்னா, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். நல்ல கர்த்தருடைய அபிஷேகம் பெற்று ஆராதிக்கிற நாம தகாத வார்த்தைகளை பேசும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஆவியான துக்கப்படுகிறார். நாம் ஒரு தவறு செய்யும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஆவியான என்ன செய்கிறாரு? துக்கப்படுகிறார். நாம் செய்த தவறுகளை மனம் திரும்பாம நியாயப்படுத்திக்கிட்டு செஞ்ச தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உள்ள ஆவியான துக்கப்படுது. என்ன நடக்கும்னா, நமக்கும் கர்த்தருக்குள்ள அந்த கேப் என்ன செய்யும்? அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம கிறிஸ்தவர்கள், ஆனால் ஆவியான நமக்குள்ள இருக்கிறார், நம்ம சபைக்குள்ள இருக்கிறோம். ஒருவேளை சபையில் எல்லா ஊழியங்களிலும் பங்கெடுப்போம், எல்லாம் செய்வோம், ஆனால் நமக்கு ஆண்டவருக்கும் இடையில பெரிய கேப். நீ புரிந்து சொல்றேனே, அழகான ஒரு மொபைல் 70,000 80,000 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு மொபைல் வாங்கியிருக்கிறோம். உள்ள சிம் கார்டு இருக்குது, மொபைல் ஆனில் இருக்குது, சிம் கார்டு ஆக்டிவேஷனில் இருக்குது, ரீசார்ஜும் பண்ணியிருக்கிறோம், சார்ஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தும் சில நேரங்களில் ஃபோன் பண்ணால் அவுட் ஆஃப் நெட்வொர்க், நாட் ரீச்சபிள். ஆனால் எல்லாமே இருக்குது. செல்போன் ஆன்ல இருக்கும், சிம் கார்டு ஆக்டிவேஷன் இருக்கும், ஆனால் அந்த தொடர்பு எல்லை, அந்த நெட்வொர்க்கை தாண்டி போயிட்டு என்ன செய்யும்?
அவுட் ஆஃப் நெட்வொர்க், நாட் ரீச்சபிள்னு வரும். அது போலதான் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஆவிக்குரிய காரியங்கள் வெளியே பார்த்தா நம்ம கிறிஸ்தவர்கள், வெளியே பார்த்தா நம்ம விசுவாசி, நியூ பிராண்ட் ஃபோன் தான் நம்ம வெளியே பார்த்தா. ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன இல்லை, தொடர்பு இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா கர்த்தரோடு பேசுகிறான்னு உணர்வு இல்லை. ஒரு சின்ன தவறு செய்தாலும் எச்சரிக்கிற கர்த்தருடைய சத்தம் இன்னைக்கு இல்லை நிறைய பேருக்குள்ள. நீ நிறைய பேருக்குள்ள தேவனோடு பேசுகிற அனுபவங்கள் இல்லை. முதல்ல கர்த்தரே கூட இருக்கிறாரா அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரியல. நீ நிறைய பேர் கர்த்தர்கிட்ட பேசுறாங்க அனுபவமே இல்லாம கிறிஸ்தவனா வாழ்றோம். இதுதான் தேவ பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை. ஏன்? கர்த்தர் பட்சபாதம் பார்க்கிறவரா? இல்ல, நமக்குள் ஏதோ சில அசிங்கங்களை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்குள்ள ஏதோ கர்த்தர் பிரியமில்லாத காரியங்கள், பாவம் நம்மையும் தேவனையும் பிரிக்கும். லேலூயா, லேலூயா. அதுக்கு தான் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு ஜெபித்தார். ஆகவே இயேசு எப்படி ஜெபித்தார் என்பதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது முன்னாடி அறிமுகமாக ஒரு காரியத்தை மனதில் வச்சுக்கோங்க. ஆண்டவர் பிரியமில்லாத எந்த காரியம் தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. நம்ம வாழ்க்கையோட அஸ்திபாரமே நமக்கும் தேவனுக்குள்ள உறவு தாங்க. நம்மோடு அவர் பேசணும், அவரோடு நாம் பேசணும். நமக்குள்ள ஒரு ஆழமான ஜெப வாழ்க்கை, ஒழுங்கான ஜெப வாழ்க்கை இருக்கணும். அது இல்லை, நான் ஏதோ கடமைக்கு சபைக்கு வந்துட்டு போகிறேன், என்ன எனக்கு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஜெபிக்கிற எண்ணமே வரமாட்டேங்குது பாஸ்டர், எனக்கு ரொம்ப நேரம் ஜெபிக்கவே முடியல, எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. இதெல்லாம் என்ன பிரச்சனைனா, ஏதோ சில கர்த்தர் பிரியமில்லாத நமக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதை சரிப்படுத்தினாதான் நம்மளால ஜெபிக்கவே முடியும். அல்லேலூயா. ஜெபங்கிறது ஒரு அற்புதமான அனுபவம். ஆனால் ரெண்டு எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது, ஊழியம் பண்ண முடியாது. உள்ளத்துக்குள்ள நிறைய அருவருப்புல வச்சுக்கிட்டு, உலகத்து பிரியமாகவும் வாழ்ந்துக்கிட்டு, நமக்கு பிரியமாகவும் வாழ்ந்துக்கிட்டு, எல்லா உலகத்தின் அருவருப்புலையும் செய்துட்டு தேவனையும் நம்மளால் தேட முடியாது. நான் இப்படி தான், என் சுவாபம் இப்படி தான், நான் இப்படி தான் வாழுவேன், என்னை மாற்றிக்கவே முடியாது. இந்த கேரக்டர் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் உமக்காகத்தான் வாழ்கிறேன் ஆண்டு பாத்தில் உட்காந்து நினைச்ச முடியாது, அப்படி பிரசத்தை உணர்ந்து ஆராதிக்க முடியாது. ஒரு பக்கம் அருவருப்பை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் பரிசுத்த தேவனை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவர் சமூகத்தை ஜெபிக்க முடியாது. அப்போ நம்மை சுத்திகரித்தால் நாம் தேவ பிரசனத்தை உணர்வோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய ஜெபமே இது என்னன்னா, தேவ பிரசனத்தை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா.